குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மாசி இரண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை, பிப்ரவரி 14. திவிதியை திதி பூர நட்சத்திரம், சித்தயோகம், திருவோண நட்சத்திரம், அவிட்டம் இன்றைக்கு. அதனால் இன்னைக்கு அவ்வளோ ஒரு மேல் நோக்குனால் சமனோ, கீழ் நோக்குனால் ராகு காலம் எம்மகண்டத்தில் சுப விஷயம் வேண்டாம். இன்னைக்கு கரிநாள் சுப நிகழ்ச்சியை தவிர்க்கவும். கிரக ஹோர புதன் குரு சுக்கிர ஹோரைகள் அனுகூலம், மற்றவை அனுகூலம் இல்லை. ஓகே, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய நாள். நாம் எப்போ ராகுகால பூஜையும் பண்ணுவோம். இன்றைக்கி நேற்று இந்த விவேகானந்தா இன்ஸ்டியூட்டை பற்றி நம்ம போட்டிருந்தோங்க. அதில் போய் உங்களால் முடிஞ்சவங்க பிடிச்சவங்க இது பண்ணிக்கோங்க. தை மாசி 1, இன்றைக்கி மாசி 2ஆம் நாள். ஒன்றுமே போடலைங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுவுமே போடல. மாசி 4 ஞாயிற்றுக்கிழமை தான் விவாகம், சுபமுகூர்த்தம், சங்கடகர சதுர்த்தி, ஆதித்ய ஹஸ்தம்னு போட்டிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைக்கி ஒரு இது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இது உக்ரம்பீர மகாவிஷ்ணு பலந்தம் சர்வோத்தமுகம் நரசிம்ம பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம் யகம். அதாவது இது லக்ஷ்மி நரசிம்மனோட இது. இன்னைக்கு அம்மாவனோட வெள்ளிக்கிழமை, அம்மனுக்குரிய நாள். அதை ஏதாவது ஒன்று பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்மினிக்கு தீர்க்கும் திருமாலை, நெடியானை வேங்கடவான் என் கோயிலின் வாசல், அடியாரும் மாணவர் மரம்பேரும் கிடந்து இங்கே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூடியூப்லலாம் அந்த குழம்பு வைக்கிறத பற்றியெல்லாம் போடுறாங்க. புளி ஊற்றுற குழம்புக்கு தயவு செஞ்சு ஜீரகம் மட்டும்தான் போடணும். சோம்பு கசகசாலாம் போடக்கூடாது. அந்த வாசம் அதுக்கு தான் செட் ஆகும். புளிக்கு சீரகம் மிளகும் தான் நல்லாயிருக்கும். பூண்டு கூட போட்டுக்கலாம். ஆனால் சோம்பு கசகசா பட்டலவங்க போடக்கூடாது. மசாலா அரைக்கும் பொழுதும் அதே தான். ஏன்னா யூடியூப்பை பார்க்குறவங்க எவ்வளோ பொருள் செலவு பண்ணி போடுறாங்க. அதை மாற்றி போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது தனி, அவங்கவுங்க விருப்பப்பட்டது போட்டுக்கிறாங்க, அது வேறு விஷயம். அதே மாதிரி பட்டை லவங்கம் நம்ம மசால் குழம்புக்கு, மட்டன் குழம்பு, அரைச்சி ஊற்றுற குழம்பு, சோம்பு கசகசா போடுறது, பட்டை லவங்கம் போடுற குழம்புக்கு புளி ஊற்ற மாட்டோம். அது இதுதான் ஒரு நடைமுறை வழக்கம். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நேற்று எங்கள் பொண்ணு யூடியூப்பை பார்த்து ஒன்று செஞ்சுட்டு சோம்பு கசகசாவும் போட்டிருக்குது, சீரகமும் போட்டிருக்குது. அது எந்த இதுன்னு தெரில. ஆனால் அது ஆல்ட்ரு பண்ணி நல்லது பண்ணிடுச்சு. ஆனால் நம்ம செய்யறது சோம்பு கசகசா பட்டை லவங்கம் இதெல்லாம் மட்டன் குழம்பு, அரைச்சி ஊற்றின குழம்பு, மசால் குழம்பு. அப்போ தான் அதனோட வாசம் நல்லாயிருக்கும். தேங்காய் பொட்டுக்களை கொஞ்சமாக போட்டு நம்ம கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், அதுக்கு சாம்பார் பொடி போட மாட்டோம். அதுக்கு தனியாக தான் நம்ம அரைப்போம். எதுவுமே போடாத வர கொத்தமல்லி, வர இது பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு. ஆனால் தயவு செஞ்சு சோம்பு கசகசா குழம்புக்கு சீரகம் போடாதீங்க, அது நல்லா இருக்காது. அதே மாதிரி புளிக்குழம்புக்கு வெறும் சீரகம் மட்டும்தான் போடணும். சோம்பு கசகசா போடக்கூடாது. சோம்பு கசகசா பட்டை லவங்கம் இதெல்லாம் போட மாட்டோம். இதுதான் ஒரு இது. இதை நீங்கள் கரெக்டுன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும். சோம்பு கசகசா போட்டோன்னா புளி ஊற்றக்கூடாது. சீரக மிளகு போட்டால் தான் புளி ஊற்றணும். அது புளிக்குழம்பு. இதை நீங்கள் இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் எனக்கு. ஏன்னா அவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம். அவ்வளோ செலவு பண்ணி இது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுங்கிறது தான் என்னோட இது. ஒருத்தருக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க. ஆனால் மெயின் ரீசன் இது தான். ஒரு சிலர் அதை கட்டாயமாக இது பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அம்மனோட இதை பார்க்கலாம்.
ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திரன் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்தனை நாணக் கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேனே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடைய மதிக்கின்ற மாணிக்க மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. நம்ம வந்து ராகுகால பூஜை பண்ணுவோம் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி 10 to 12, ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 காய்ச்சலுங்க ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலும் எனக்கு அந்த வீடியோ கொடுக்கணுங்கிறது ரெகுலராக நம்ம கொடுத்துட்ருக்கோம், அதை கொடுக்கணுன்றது தான். பயங்கர சளி, பயங்கர சளி, காய்ச்சல், இருமல், ஒன்றும் இது பண்ண முடியல. பூத்தவளை புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளை பின் கறந்தவளை கரை கண்டனுக்கு மூத்தவளை என்று மூவா முகுந்தற்கு இளையவளை மாத்தவளை உன்னையன்றி மற்றொரு வந்திப்பதே ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லி அண்டமெல்லாம் பூத்தாளை மாதளம் புன்னிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசம் கரும்பு வில்லும் சேர்த்தாலும் முக்கொன்னி தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கவடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதியிலே மாயனது தங்கை ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. சிவாய ஓம் சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமவோ. நம்ம விளக்கேற்றி இது பண்ணுவோம். இன்றைக்கி லக்ஷ்மி துதி. ஓம் மகாலட்சுமி வித்மகே விஷ்ணு பத்தின் சிதிமிகி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதியாத். துர்க்கை ஓம் காத்தியாயனாய வித்மகே கன்னியகுமாரி தீமகி தன்னோ துர்க்கி பிரஜோதயாத். ஓம் பாக்தேவீஷ வித்மே விரிஞ்சி பத்தின் சிதிமிகி தன்னோ வாணி பிரஜோதயாத். அப்படியே அவ்வளோ ஊற்றுது சளி, காய்ச்சல், இருமல். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா ஆன்மீக சேனல்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களால் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு ஓம் காமதேனு காயத்ரி. ஓம் சுபகாய வித்மகே காமதாத்தர்யை தீமகி தன்னோ தேனு பிரச்சோதயாத். காமதேனு காயத்ரி இன்னைக்கு. அதனால் அதை நீங்கள் இது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு யூடியூப்பில் போடும் பொழுது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தால் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இல்லைன்னா நீங்கள் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன்னா அவ்வளோ செலவு பண்ணி காசை போட்டு எத்தனை பதார்த்தங்கள் போட்டு அவங்க ஆசையாக சாப்பிடும்போது அது கொஞ்சம் இதாகுது. ஓகே, நானும் ஒரு யூடியூப்பில் பார்த்து ஒரு சில இதெல்லாம் செஞ்சேங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா இல்லை. அது ஒரு டேஸ்ட்டு மாறுது, சாப்பிட முடியல. அது இதுதான் காரணம். ஆனால் ஒருத்தருக்கு அது பிடிச்சிருக்கு, சாப்பிட்றாங்க, நமக்கு தெரியல. ஆனால் இதை நான் சொல்கிறேன். எல்லாம் ரொம்ப ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், பனி ரொம்ப ஊற்றுது. எல்லாருமே சாயங்காலம் ஆனால் இந்த காதை அடைச்சி நீங்கள் ஸ்கார்ப்போ துணியோ துண்டோ ஒரு குள்ளாவோ கட்டிக்கோங்க எல்லாருமே. ஏன்னா உடம்பு முடியாமல் போயிடுது. இப்போ கொஞ்சம் பனி 2-3 நாள் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாவது போகணுன்னா பயமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர்கிட்ட எங்கேன்னா காசு ரொம்ப அதிகம். அந்த அளவுக்கு நம்மகிட்ட இது இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு எதுவும் வேணாம், அதை மட்டும் நான்
இது கேட்குறேன். இன்றைக்கி பிப்ரவரி மாதத்தினோட அடுத்த ஒரு இது வந்து அன்னை பிறந்த நாள், மகா சிவராத்திரி 26ஆம் நாள், ராமேஸ்வரம் சிவன் தேர், காளகஸ்தி திருபைக்காவூர், ஸ்ரீசைலம் திருக்கோக்கர்ணம் சிவன் தேர் 27. இது வந்து பிப்ரவரி மாதத்தினோட இதுங்க. 16ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சுப முகூர்த்த நாள். அதே மாதிரி சுப முகூர்த்த நாள் வந்து அதே ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி வருதுங்க சுப முகூர்த்த நாள். சங்கடகர சதுர்த்தி முகூர்த்த நாள், வாஸ்து நாள், சஷ்டி, அஷ்டமி, ஏகாதசி, பிரதோஷம், பௌர்ணமி, அமாவாசை, கார்த்திகை. ஓகே. அதற்கு பிறகு சுப முகூர்த்த நாள் வந்து புதன்கிழமை 26ஆம் நாள் சுப முகூர்த்த நாள். ஓகே. எனக்கு முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் எல்லாம் சாரீ கட்டி எல்லாம் பண்ணிட்டு வர ரொம்ப லேட் ஆகிடும். அதனால தான் அப்படியே வந்து குளிச்சுட்டேன் சுடுதண்ணியில். ஆனாலும் என்னால் போய் எல்லாம் பண்ணிட்டு வர முடியல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் நான் வேண்டியது கேட்குறேன். இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜலதோஷம் இருந்துச்சுன்னா ஆவி பிடிங்க. அந்த துளசி, அந்த நீலகிரி தைலத்தினுடைய இலையெல்லாம் போட்டு, துளசியெல்லாம் போட்டு இது பண்ணுங்கள். வெந்நீர் குடிங்க. நெஞ்சு சளியோ இதோ லைட்டாக விதன்னு ரொம்ப குடிக்க வேணாம். விதன்னு வந்து வெந்நீர் குடிங்க. இன்னொன்று, இஞ்சியை தட்டி போட்டு ஒரு கஷாயம் மாதிரி கொஞ்சமாக, அதுக்குன்னு ரொம்ப போடக்கூடாது, வயிறு ரொம்ப காந்தல் எடுக்கும். கொஞ்சமாக போட்டு இஞ்சி தட்டி போட்டு வேக வச்சு அதை வடிகட்டி கொஞ்சம் சர்க்கரை கலந்து கூட குடிங்க. உடனே இருமல் சளி கொஞ்சம் மட்டும் வரும். உடனடி நிவாரணம். ஓகே, அடுத்த வீடியோவில்